ஹே ஆல் எல்லாருக்கும் பாசிட்டிவாக இருக்கிறது பிடிக்கும். வீடு பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் பிடிக்கும் இல்லையா? அதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் அட்ராக்ஷன் அட்ராக்ட் பண்ணும். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்போ வைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் லெமன் அண்ட் வாட்டர். இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து நிறைய நகை கடையில் பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னென்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்கணும். அது கூட ஒரு லெமன் போட்டுடணும். இது வந்து எவ்ரி வீக் வந்து மாற்றணும். சண்டே மாற்றணும். டியூஸ்டே ஃப்ரைடே மாற்றக்கூடாது. கந்திருஷ்டி போகிறதுனால நிறைய நகை கடையில் இது வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளவர்ஸ் எப்போவுமே நம்ம மனசை வந்து இதமாக வச்சுக்கும். நான் வந்து உருளியில் கல்லுப்பு அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். உருளி வந்து என்ட்ரன்ஸ் இல்லைனா வீட்டோட சென்டரில் வைப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால எல்லாத்தோட கண்ணு ஃபஸ்ட் அங்கே தான் போகும். அப்போ வந்து அவங்க கிட்டேருந்து இருக்க திருஷ்டி அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அதில் போயிடும். பழுக விடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் அயன் வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸில் வைக்கணும். ஈதர் நம்ம ஆணி அடிக்கலாம், அந்த மேலே தோரணம் கட்டுறதுக்கு ஆணி அடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஹாஷு வைக்கலாம். இந்த ஹாஷு வந்து குதிரை கால்லேருந்து விழும்போது எடுத்து கட்டுற ஒரு விஷயம். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு நான் வந்து என்ட்ரன்ஸில் கட்டியிருக்கேன். இதுவுமே நெகட்டிவ் வந்து உள்ளே விடாது. நெக்ஸ்ட்டு சாம்பிராணி. நம்ம வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போடணும். டெய்லி வந்து இந்த கப் சாம்பிராணிலாம் வருது இல்லையா, அது வேணால் ஏற்றி வைக்கலாம் ஸ்மெல்க்காக. நான் என்ன பண்ணுறேன்னா, கொட்டாங்குச்சி வந்து நல்லா எரிய வச்சுட்டு அதில் வெண்கடுகு, வெள்ளை குங்குலியம், அப்புறம் வந்து சாம்பிராணி, இது மூணுமே நான் போடுறேன். வெண்கடுகு என்ன பண்ணுன்னா கந்திருஷ்டி எடுக்கும். சாம்பிராணி வீடு ஃபுல்லாக நல்ல நறுமணத்தை கொடுக்கும். வெள்ளை குங்குலியம் லக்ஷ்மி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். அதனால் இந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சோன்னா இந்த கங்கு வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம அந்த ஸ்மெல் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பிராணி ஆட் பண்ணிக்கலாம். இது வீடு ஃபுல்லாக காமிச்சா அவ்வளோ நல்லது. இது வந்து மார்கழி மாதம் வந்து போடுவாங்க. ரீசன் என்னென்னா, மார்கழி மாதம் ரொம்ப ஈரப்பசை வீட்டில் இருக்கும் இல்லையா, சில்லுன்னு இருக்கிறதுனால அந்த ஈரப்பசையோட ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கும். மைண்டே அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக இந்த சாம்பிராணிலாம் போட்டு நல்லா வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் கோலம். நம்ம வந்து வெறும் தண்ணியில் வந்து வாசல் தெளிக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, கல்லுப்பு அண்ட் வந்து மஞ்சள் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வீட்டு வாசல் தெளிக்கிறேன். நல்லா தெளிச்சிடலாம். ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒரு கோலம் போடணும். அப்போல்லாம் ப்ராப்பராக வந்து மாக்கோலம் போடுவாங்க. நல்ல அரிசியெல்லாம் நல்லா நனைச்சி அந்த மாதிரி போடுவாங்க. அது ரொம்ப நாள் இருக்கும். 2-3 நாள் இருக்கும். பட் நம்ம டெய்லி மாற்றணும் இல்லையா, அந்த அளவுக்கு போட முடியலனாலும் நம்ம அட்லீஸ்ட் அரிசி மாவுலையாவது போடணும். பட் நான் இங்கே வந்து கலர் கோலம் தான் போடுறேன் அண்ட் வந்து ஸ்டென்சில்ஸ் வச்சு போடுறேன். எனக்கு வந்து கோலம் சுத்தமாக போட வராதுங்க. அதனால தான் நான் ஸ்டென்சில் வச்சுருக்கேன். அண்ட் வந்து எதுவுமே போடாததுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லையா. இப்போ நிறைய ஸ்டென்சில்ஸ் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கலர்ஸ் கூட நம்ம வந்து அரிசி மாவில் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் கூட வந்திருக்கு ஈஸியாக போடுறதுக்கு. இது ஆன்லைனில் நான் வாங்கலை. இப்போ மார்கழி மாதம்னால நிறைய இந்த பூ விற்கிற கடையிலலாம் இது வச்சுருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸ் 10 rupees சம்திங். அதனால் நீங்கள் வந்து நேரில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, ஆன்லைனில் வாங்காதீங்க. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிது, ஒட்டுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு வர்த் எனக்கு தெரியல. ஆனால் வந்து நம்ம வந்து டெய்லி கோலம் போட்டாகணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய கோலம் போடுவாங்க, ப்ராப்பராக போடுவாங்க. என்ன மாதிரி ஸ்டென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அழகாக கலர்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராகவே போடுவாங்க. அதில் வந்து போட்டியெல்லாம் வேறு நடக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி நான் சிட்டிக்குள்ளே பார்க்குறதில்ல, இன்னும் ஊர்லலாம் அது இருந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரங்கோலி போட பிடிச்சிருக்கு. ஈவன் ஜென்ஸ்லாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சீக்கிரம் கற்றுட்டு என் கையில் போடணும்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் நான் கற்றுக்குறேன்ட்டு. பட் எனக்கு இந்த ரங்கோலி போடுறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்குங்க. எல்லாம் சூப்பராக ரங்கோலி போடுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து சாமி உள்ளே வரா மாதிரி அவங்களோட பாதத்தை வந்து அந்த ஸ்டென்சில்குள்ளே ஸ்டென்சில் வச்சு போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒயிட் டைல்ஸாக இருக்கிறதுனால கீழே வந்து காவியை ஒரு பேஸாக கொடுத்துட்டு நான் கோலம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு நம்ம பூ வச்சிடலாம். டியூஸ்டே ஃப்ரைடே கண்டிப்பாக பூ வைக்கணும். இந்த எல்லோ கலர் பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடாது. ஸோ டியூஸ்டே வச்சா ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே கூட நம்ம எடுத்துடலாம். அண்ட் ஃப்ரைடே புதுசாக மாற்றிக்கலாம். கேஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாற்றிடுங்க. கண்டிப்பாக வந்து காலையில் ஈவினிங் 2 வேளையும் விளக்கேற்றணும். நான் சாமி ரூமில் எப்போவுமே 5 விளக்கு நான் ஏற்றுவேன்.
அண்ட் வந்து டெய்லி பிரசாதம், தண்ணி, அந்த கிண்ணம், அப்புறம் அந்த இது பஞ்ச பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சாமிக்கு திரும்ப நெய்வேத்தியம் வைக்கணும். இட்ஸ் லைக் நம்ம சாப்பிட்ட பாத்திரத்துலேயே திரும்ப வாஷ் பண்ணாமல் போடுற மாதிரி. ஸோ நம்ம டெய்லி வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கணும். அண்ட் நான் வந்து ஒரு நல்ல சாம்பிராணி ஏற்றிட்டேன். இது பஞ்சகவ்ய சாம்பிராணி. நெக்ஸ்ட் இஸ் நம்ம வீட்டு வாசலில் லெமன் வச்சுருப்போம். நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி லெமன் வச்சு அதில் வந்து நல்ல குங்குமம் அண்ட் மஞ்சள் இதை நிறச்சி வச்சுருப்பாங்க. லெமனோட அந்த சிட்ரஸ் நேச்சர் என்ன பண்ணுன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வந்து கலைச்சி விட்ரும். நீங்கள் ஒரு சில கடையிலலாம் திருஷ்டிக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பச்சை மிளகா அண்ட் லெமனை வந்து நல்ல ஊசியில் கோர்த்து தொங்க விட்ருப்பாங்க இல்லையா, அது என்ன பண்ணுன்னா அந்த காற்று படப்பட அந்த காரத்தன்மை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜிஸை. அது மாதிரி தான் இதுவும் ஒன்று. ஸோ நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்ச லெமனை வந்து நிலவாசலில் வைக்கணும். இந்த மாதிரி திருஷ்டிக்குன்னு வைக்கிற பொருள் எதுவுமே டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம வந்து மாற்றக்கூடாது, சண்டே மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் சவுண்ட்ங்க. இந்த மாதிரி பெல் இல்லைன்னா வந்து நம்மளோட விண்ட் ஷைம் இந்த மாதிரி எதனா மாட்டி வைக்கலாம். ஸோ தட் காற்றுல அந்த சவுண்டும் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் எனர்ஜி கழிச்சு விட்டுரும். இது வந்து ஒரு மெடிடேஷன் டிபெத்தியன் பவுல். நான் வந்து கூர்கில் வாங்கினேன். இப்போ நம்ம வந்து ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வச்சு இந்த சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்து இருந்தோன்னா நம்ம மைண்ட் அப்படியே மாறிடுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், க்ளீன் கிச்சன். நைட் எப்போவுமே கிச்சன் க்ளீனாக தாங்க இருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பே லீஃப், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் டெய்லியுமே வந்து இதை வந்து எரிய வச்சுருவேன். இதுவும் ஒரு நல்ல ஸ்மெல். காலையில் எழுந்திரிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஹோமம் வளர்த்த ஸ்மெல் இருக்கும், ரொம்ப மைல்டாக. அண்ட் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கணும். அதே மாதிரி வீட்டில் வந்து வென்டிலேஷன், கிராஸ் வென்டிலேஷன் நிறைய இருக்கணுங்க. இதுக்கப்புறம் ஒரு சில பேர் வீட்டில் என்ன வச்சுருப்பாங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து மிரர் வச்சுருப்பாங்க. இந்த மிரர் என்னென்னா அவங்கள கண்டிப்பாக பார்ப்பாங்கல்ல, இந்த கோயிலில் கூட மிரர் இருக்கும் அந்த திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அண்ட் பெட் மேக் பண்ணுறது வந்து நம்மளோட மைண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கும், நீட்டாக இருக்கும். அண்ட் நம்மளை வந்து பயங்கரமாக ஆக்டிவ் ஆக்கிரும். ஓகேடா, இந்த பெட்டை மேக் பண்ணிட்டாவே வீடு க்ளீனாக இருக்குதுன்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் இஸ் பிளான்ஸ் எவ்ரிவேர். பிளான்ஸ் வந்து இன்டோர் பிளான்ஸ் வந்து நிறையா வளர்க்க பாருங்கள். அண்ட் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது வந்து மணி பிளான் தான். அது நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ வந்து எந்த அளவுக்கு பிளான்ஸ் வளர்க்க முடியுமோ அவ்வளோ வளர்த்துக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.